வெல்கம் டு மாஸ் ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேர் சூட்டும் விழாவாக இருக்கட்டும், அண்டு பூப்புனித நீராட்ட விழாவாக இருக்கட்டும், அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம். ஓகே, ஹிந்திலையும் பார்ப்போம், ப்ளஸ் இங்கிலீஷ்லையுமே பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக, அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து அது மேரேஜ் வரைக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுமனை புகுவிழா. புதுமனை புகுவிழா இங்கிலீஷில் ஹவுஸ் வார்மிங்னு சொல்கிறோம். ஹவுஸ் வார்மிங், அதுவே ஹிந்தியில் கிரக பிரவேஷ். கிரக பிரவேஷ், கிரக பிரவேஷ். புதுமனை புகுவிழா ஹிந்தியில் கிரக பிரவேஷ். தமிழில் கிரக பிரவேசம் சொல்லுவோம் இல்லையா, அதுவே ஹிந்தியில் கிரக பிரவேஷ். நெக்ஸ்ட்டு பூப்புனித நீராட்டு விழா. பூப்புனித நீராட்டு விழா இங்கிலீஷில் பூபர்ட்டி ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். பூபர்ட்டி ஃபங்க்ஷன் ஹிந்தியில் யௌவன் சமாரோஹ. ஓகே, எப்படி சொல்லணும் அப்படின்னா யௌவன் சமாரோஹ, யௌவன் சமாரோஹ. ஓகே, யௌவன் சமாரோஹ. நெக்ஸ்ட்டு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் இங்கிலீஷில் என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட், அதுவே ஹிந்தியில் சகாயி. ஓகே, நிச்சயதார்த்தத்துக்கு ஹிந்தியில் சகாயி, சகாயி. திருமணம். திருமணம் இங்கிலீஷில் மேரேஜ். மேரேஜ் ஹிந்தியில் ஷாதி. ஷாதி, திருமணத்துக்கு இங்கிலீஷில் ஷாதி. வரவேற்பு இங்கிலீஷில் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா, மேரேஜ்க்கு அப்புறம் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்வாகத் சமாரோஹ. ஸ்வாகத் சமாரோஹ. ஓகே, ஸ்வாகத் சமாரோஹ. இது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா வரவேற்பு ஃபங்க்ஷன்ஸ்க்குமே இதை தான் சொல்லுவாங்க. ஓகே, வளைகாப்பு. வளைகாப்பு இங்கிலீஷில் பேபி ஷவர். பேபி ஷவர் ஹிந்தியில் கோத் பராயி. கோத் பராயி. ஓகே, கோத் பராயி. நெக்ஸ்ட்டு பெயர் சூட்டும் விழா. குழந்தைங்களுக்கு பெயர் சூட்டும் விழா வைப்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் நேமிங் செரமனின்னு சொல்கிறோம். நேமிங் செரமனின்னு சொல்கிறோம். பட் அதுவே ஹிந்தியில் நாம்கரன் சமாரோஹ. நாம்கரன் சமாரோஹ. ஓகே, பெயர் சூட்டும் விழா நாம்கரன் சமாரோஹ. தொட்டில் விழா. ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம குழந்தைய தொட்டிலில் போடுவோம் இல்லையா, ஸோ அதை நம்ம தமிழில் தொட்டில் விழான்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் கிரேடல் செரமனி. கிரேடல் செரமனி, அதுவே ஹிந்தியில் பால்னா சமாரோஹ. பால்னா சமாரோஹ. ஓகே, பால்னா அப்படின்னா தொட்டில். ஓகே, தொட்டில் விழா ஹிந்தியில் பால்னா சமாரோஹ. நெக்ஸ்ட்டு அன்னப்பிரசனம். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம சோறு ஊட்டுவோம் இல்லையா, அதை நம்ம அன்னப்பிரசனம் தமிழில் சொல்கிறோம். ஹிந்திலையுமே அன்னப்பிரசனம் தான். ஓகே, இங்கிலீஷ்லேயும் அன்னப்பிரசனம், ஹிந்திலையுமே அன்னப்பிரசனம் தான். நெக்ஸ்ட்டு மொட்டை அடித்தல் விழா. எஸ், மொட்டை அடித்தல் விழா இங்கிலீஷில் டான்சரிங் செரமனின்னு சொல்கிறோம். அதுவே ஹிந்தியில் முண்டன் சன்ஸ்கார். ஓகே, மொட்டை அடித்தல் விழா ஹிந்தியில் முண்டன் சன்ஸ்கார். முண்டன் சன்ஸ்கார். காதணி விழா. காதணி விழா இங்கிலீஷில் இயர் பியர்சிங்னு சொல்கிறோம். இயர் பியர்சிங். ஓகே, ஹிந்தியில் கான் சித்வானே கி ரஸ்ம். ஓகே, கான் சித்வானே கி ரஸ்ம். ஓகே, கான் சித்வானே கி ரஸ்ம். கான் சித்வானே கி ரஸ்ம். நெக்ஸ்ட்டு பிறந்தநாள் விழா. இங்கிலீஷில் நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா, பிறந்தநாள் விழா ஹிந்தியில் ஜன்மதின் சமாரோஹ. ஓகே, ஜன்மதின் அதான் பிறந்தநாள். ஓகே, ஜன்மதின் சமாரோஹ. ஜன்மதின் சமாரோஹ. இப்போ நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இல்லையா, ஹாப்பி பர்த்டேன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், ஜன்மதின் கி சுப் காம்னாயே. ஓகே, ஜன்மதின் கி சுப் காம்னாயே இப்படியும் சொல்லலாம், அல்லது ஜன்மதின் கி முபாரக் ஓ. ஓகே, ஜன்மதின் கி முபாரக் ஓ. நான் மறுபடியும் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன்.
ஜன்மதின் கி சுப்காம்னாயே இது ஒரு வேர்ட் ஓகேவா. அண்ட் ஜன்மதின் கி முபாரக் ஹோ இந்த ரெண்டில் ஏதாவது கூட சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா. ரெண்டு வேர்டுமே கரெக்டு தான். ஜன்மதின் கி சுபகாம்னாயே அல்லது ஜன்மதின் கி முபாரக் ஓ. ஓகே, ரெண்டு வேர்டுமே கரெக்டு தான். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு திறப்பு விழா. திறப்பு விழா இங்கிலீஷில் நம்ம ஓப்பனிங் செரமனின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே ஹிந்தியில் உத்காட்டன் சமாரோஹ. ஓகே, உத்காட்டன். ஓகே, உத்காட்டன் சமாரோஹ. உத்காட்டன் சமாரோஹ திறப்பு விழா, ஹிந்தியில் உத்காட்டன் சமாரோஹ. கோவில் திருவிழா. கோவில் திருவிழா நம்ம இங்கிலீஷில் டெம்பிள் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தியில் மந்திர் உற்சவ். மந்திர் உற்சவ். ஆண்டு விழா. ஆண்டு விழா அதாவது இங்கிலீஷில் ஆனிவர்சரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் தமிழில் ஆண்டு விழா. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சால்கிரஹ. ஓகே, சால்கிர அப்படின்னா ஃப்ளோவில் வரும். சால்கிர உங்களுக்கு நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். சால்கிரஹ. ஓகே, சால்கிரஹ. இப்போது நம்ம திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஒரு பர்சனுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? இங்கிலீஷில் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்கிறோம். ஹிந்தியில் ஷாதி கி சால்கிர முபாரக் ஹோ. ஓகே, ஷாதி கி சால்கிர முபாரக் ஹோ. ஷாதி கி சால்கிரஹ முபாரக் ஹோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ லாஸ்ட் டைம் நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான். தொடர்ந்து இதே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.